ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நாம இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது 2021 மலையாளம்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கிரைம் த்ரில்லர் அண்ட் ரொமான்ஸ் ட்ராமாவான உடும்பு படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை இப்போ அஃபிஷியலாக தமிழ் டப்பிங் பண்ணி ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, பார்க்கலாமா இல்லையாங்கிறத அந்த இதில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னால் இந்த படத்தோட கதை என்னங்கிறத ஃபஸ்ட் லைட்டாக பார்த்துருவோம். படத்தோட ஓப்பனிங்கில் நம்ம ஹீரோயின் வந்து உடம்பெல்லாம் ரத்த வெள்ளத்தோட ஒரு ரத்தம் படிஞ்ச ஒரு கத்தியோட போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சரண்டர் ஆகிறாங்க. நான் ஒரு கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ கட் பண்ணோன்னா ஃபியூ டேஸ் பேக் அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக்கை ஓப்பன் பண்ணுறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டாக வரார் பார்த்தீங்களா, அவர் வந்து இந்த சிட்டியில் இருக்கிற ஒரு பெரிய கேங்ஸ்டரோட ஒரு ரைட் ஹேண்டாக வேலை பார்த்துட்ருக்காரு. அவருக்கு வந்து ஒரு அரசியல்வாதி ஒரு ஃபோட்டோ கொடுத்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு வரேன், இவனை தீர்த்து கட்டிட்டு வா அப்படின்னு. அந்த வேலையை பார்த்துட்டு வரப்போ நடந்த ஒரு பிரச்சனையில் வந்து ஒரு ஐவிட்னஸை இவரே சம்பாதிச்சிடுறாரு. இதனால் போலீஸ் இவங்களை சுற்று போட்டு இவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தூக்கி போட்டுடுறாங்க. இப்போ இவர் ஜெயிலுக்கு போன அந்த நேரத்தில் வந்து ஹீரோயினோட ஸ்கூல் ஃப்ரெண்டு வந்து ஃபேஸ்புக் மூலமாக இவங்களை பழக்கம் பிடிக்க ஆரம்பிச்சு இவங்க ரெண்டு பேருமே நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க. இந்த பழக்கம் வந்து இவரோட ஹஸ்பண்டுக்கு தெரிய வரப்போ நடக்கிற ட்ராமா என்ன, அது மட்டும் இல்லாமல் அந்த இவர் கூட பழகிறார் பார்த்தீங்களா இவரோட ஸ்கூல் ஃப்ரெண்டு, அவருக்கு ஏற்கனவே வந்து கல்யாணம் ஆகி அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. அது எல்லாத்தையுமே சொல்லாமல் இவங்க கூட பழகிட்டு இருக்காங்க. அது நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வரப்போ என்ன நடக்குது. ஸோ ஓவராலாக கடைசி படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து இவங்க ஒருத்தவங்களை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆனாங்க. இவங்க யாரை கொலை பண்ணாங்க, இவங்களோட ஹஸ்பண்டியா இல்லை இவங்களோட முன்னாள் வந்து ஸ்கூல் ஃப்ரெண்டியா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையினே சொல்லலாம். இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு பிலோ ஆவரேஜான ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமாவாக தான் ரெடியாக இருக்குது. இந்த படத்தில் இருக்கிற பாசிட்டிவ்னு பார்க்கும்போது இந்த சினிமாட்டிக்கான நிறைய ஃப்ரேம்ஸ் வந்து இந்த படத்தில் நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலை எனக்கு கண்டிப்பாக கொடுச்சு. அதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா ஹீரோயினோட அந்த ஹஸ்பண்ட் வந்து கொலை பண்ணிட்டு வீட்டில் வந்து அந்த கத்தியை கழுவுறதா இருக்கட்டும், குளிக்கிற போர்ஷன்ஸ்லாம் இந்த சினிமாட்டிக் ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிறது ரசிக்கிற மாதிரி இந்த காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரியான நிறைய ஃப்ரேம்ஸ் படத்தோட கிளைமேக்ஸ் மிடில்லன்னு சொல்லி நிறைய ரசிக்கக்கூடிய ஒரு சினிமாட்டிக் ஷாட்ஸ்லாம் இந்த படத்தில் இருக்குது. அது மட்டும்தான் இந்த படத்தோட ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். இதை தாண்டி பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் பிஜிஎம்ஸ் ஓரளவுக்கு ஓகே லெவலில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் இருக்கிற அந்த ஸ்டோரி வைஸாக பார்க்குறப்போ ஒன்றுக்குமே ஒப்பையராத ஒரு பழைய ஸ்டோரி தான் எடுத்து படமாக பண்ணியிருக்காங்க. இவங்க எடுத்திருக்க கண்டென்ட்டை அரை மணி நேரத்தில் சொல்லி முடிச்சிடலாம். ஆனால் அந்த அரை மணி நேர கதையை வந்து ஒரு சின்ன சைஸ் ரப்பர் பேண்டை வந்து ஒரு வாரத்துக்குள்ளே இல்லை ஒரு மாதத்துக்குள்ளே அந்த பேப்பரை வச்சு கட்டினா எப்படி இழுக்கணுமோ அந்த மாதிரி இந்த படத்தோட கதையை இழுத்துருப்பாங்க. அதுலேயுமே நம்ம ஹீரோயினோட ஸ்கூல் லைஃப் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள அந்த க்ரஷ் இந்த மாதிரியான ஒரு கதை இழுத்தாங்க பாருங்கள். அதெல்லாம் பயங்கரமான ஒரு பிளேடு போடுற சப்ஜெக்டாக இருந்துச்சு. இதுக்கு நடுவில் படத்தில் இருக்கிற அங்கங்கே வர்ற அந்த ரொமான்ஸ் காட்சிகள் இது மட்டும்தான் வச்சு படத்தை ஹோல்ட் பண்ணியிருக்கே தவிர மித்தபடி இந்த படத்தில் இருக்கிற பாசிட்டிவ் படமாக வந்து என்கேஜிங்காக போகுதான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக கிடையாது. பயங்கரமாக போரிங் ஆகுது, என்னடா கிரிஞ்ச் மேக்ஸான ஒரு படமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். படத்தில் இருக்கிற தமிழ் டப்பிங் நீட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு 1.5 மணி நேரம் வந்து உங்களுக்கு நேரம் போலன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதை தாண்டி பர்ஃபார்மன்ஸ் வைஸாக பார்க்கும்போதும் இந்த படத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த படத்தோட கதைக்கு ஏற்ற மாதிரியான நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஹீரோயினோட ரோல் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரோல்னால் சொல்ல மாட்டேன். அவங்க வந்து ஒரு கிளாமர் டாலாக தான் இந்த படத்தில் நடிக்க வச்சுருக்காங்க. பெரிய லெவலில் வந்து அவங்க வந்து கொலை பண்ணிட்டாங்கன்னு சொன்னோன்னா பெரிய லெவலில் இறங்கி சம்பவம் பண்ண மாதிரியான ஒரு ரோல்னு நினச்சேன். ஆனால் அதுவுமே அவங்க கரெக்டாக ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணலை. ஸோ எனிவேஸ் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட பார்க்க முடியாது. அதுக்கேற்ற மாதிரி நிறைய ரொமான்ஸ் காட்சிகள் இந்த படத்தில் எக்கச்சக்கமாக இருக்குன்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங் பார்க்கும்போது 5க்கு 1.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்க ஒரு பிலோ ஆவரேஜ் ட்ராமா. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள்.